இல்ல அவரு வைகோ சிறையில இருக்கும்போது, அவரு சுகமா தான் வாழுறாரு அப்படின்னு ஊடகங்கள்ல பேட்டி குடுத்தவர் அவரு. யாரு? திருப்பூர் துரைசாமி. ஆமா. சுகமா தான் வாழ்ந்தாரு. தலைவருக்கு எதிரா அப்படி பேசலாமா? இல்லங்க நீங்க அவரை அங்கீகரிக்க வேண்டாமா? நீங்க அவரை அவமானப்படுத்தலாமா? சில்லுண்டி பயிர்களை வச்சு அவரை சீண்டலாமா? அண்ணாவின் தம்பி அல்லவா அவரு? நீங்க சுகமா தான் வாழ்ந்தீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா? பழைய விஷயங்கள பர்சனலா பேச வேண்டாம். பேசக்கூடாது. அவங்க பேசுறாங்க இன்னைக்கு. வல்லம் பஷீர் மேல குற்றம் சாட்டுறாங்க. வல்லம் பஷீர் என்ன செய்தாரு? இல்ல பாஜகவோட இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, மந்திரி பதவி கேட்கறாங்கன்ற செய்தி ஊடகங்கள்ல வருது. அதுக்கு காரணம் வல்லம் பஷீர் தான் அப்படின்னு பின்னணியில சொல்றாங்களே. அப்படியா? நான் கட்சியில இருந்து வெளியேறுவதற்கு ஒரு வகையில காரணமாக இருந்தவன் வல்லம் பஷீர். நாம் பஹ்ரைனுக்கு தமிழ் சங்கம், பாரதி தமிழ் சங்கத்துக்கு பேச போறேன். இங்க ராஜபக்சே வராரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நீங்க அதை விட்டு அங்க போயிட்டீங்க அப்படின்னு உங்க மேல. அது எனக்காகத்தான் அவர் சாந்திக்கே போனாரு. அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ராஜபக்சே நான் தான். ஏன்னா செப்டம்பர் 15 கரூர் மகாநாடு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு என்கிட்ட தேதி கேட்டாங்க துபாயில. நான் சொன்ன கட்சி மாநாடு இருக்குங்க, வர முடியாது, அடுத்த வாரம் வேணா வர்றேன்னு. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு போறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஒரு வெள்ளிக்கிழமை அங்க துபாய், அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரைன், அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசெல்ஸ். 3 நாட்டுக்கு போறேன். நான் அவர்கிட்ட சொல்றேன், வைகோட்ட நான் போறேன், மாநாடு முடிச்சிட்டு. மதிமுக சார்பா தான் போறீங்க? இல்ல நாஞ்சில் சபத்தா போறேன். மதிமுக காரனா போகிறது இல்ல, நாஞ்சில் சபத்தா போறேன். தமிழ் அதைத்தானே அவர் கேட்கிறாரு. இப்ப மல்லை சத்யாவோட நிறைய வெளிநாடுகள் போய் பேசுறாரு, கட்சியின் சார்பா பேசுறது இல்ல. கட்சி சார்பா அவர் ஏன் பேசணும்? என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு பேசுவான், கூப்பிடுவான், அங்க போய் மதிமுகன்னு சொல்லிட்டு நிக்கவா? இதே படிச்சு தந்தது அண்ணன் வைகோ தானே. பொது நிகழ்ச்சியில கட்சி சாயலோ அரசியல் தடமோ இல்லாம பேசுகிற ஆற்றல் அண்ணன் வைகோவுக்கு உரிமை உள்ளது. அதைத்தான் என் வாழ்நாள் பூரா பின்பற்றினேன்.